அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்திய அரசின் ரயில்வே பணிக்கான தேர்வு 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்து வந்தது. ஆனால் இப்போது வருடம் நடக்க வேண்டும், அது நடத்த வேண்டும் என்று நேற்று நடந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனால மாணவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஏற்கனவே நமக்கு ஏஎல்பி அறிவிப்பு கால்பார் வெளியாகியிருக்கிறது. டெக்னீஷியன்ஸுக்கான அந்த அறிவிப்பு அதுவும் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வெளியாகும். அது தவிர என்டிபிசி அதுபோக குரூப் டி இதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் என்று அதுக்குரிய ஆனுவல் பிளானர்ல நேற்று பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க. அதனால நமக்கு ரயில்வே எக்ஸாம் 4 எக்ஸாம் இந்த வருஷத்துல இருக்கு. நாம வந்து கிளாஸ் வந்து இந்த ரெகுலரா நமக்கு நடத்திட்டு இருக்கோம். இந்த வருடம் மட்டுமல்ல, வருடம் இந்த எக்ஸாம் எல்லாம் இந்த தேர்வை தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்வுகள் நம்ம எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எப்படி கரெக்டா ஷெட்யூல் படி நடக்கும், அது போல முறைப்படி கரெக்டா நடந்துகிட்டு இருக்கோம், நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதனால ரயில்வே படிக்கிற மாணவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் வாங்க. நம்ம அகாடமியில் எல்லாமே ஃப்ரீ தான். கிளாஸ் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிளாஸ் தொடர்ந்து நடக்கும். நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரயில்வே மட்டும் இது வந்து இப்போ முன்னாடி இங்கிலீஷ் உண்டு. இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க முன்னாடி இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும்தான் எழுத முடியும். இப்போ தமிழ்லையும் எழுதலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அதனால கொஸ்டின்லாம் தமிழ்ல இருக்கும். நம்ம நடத்துறதும் தமிழ்ல நடத்துவோம். அதனால கண்டிப்பா வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஈஸியா வேலைக்கு போயிடலாம். தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து போயிடலாம். நிறைய எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு. எஸ்எஸ்சியில ஜிடியும் இந்த வருடம் வருது. எம்டிஎஸ் நிறைய ஆனுவல் பிளான்ல போட்டிருக்காங்க. போட்டபடி அந்த எக்ஸாம் எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாமே நிறைய வருது. இந்த ரயில்வே எக்ஸாம் வருது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிலபஸ் தான். எஸ்எஸ்சியில எக்ஸ்ட்ரா வந்து இங்கிலீஷ் உண்டு, ரயில்வேல இங்கிலீஷ் கிடையாது. அதனால மற்றபடி மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே ஒரே சிலபஸ் தான். நல்லா சொல்லி தராங்க. நமக்கு 2 ஆசிரியர்கள் மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் நம்ம ரஞ்சித் சார் ராஜேஷ் சார்லாம் இருக்காங்க. உங்களுக்கு அருமையா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.